டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட ஒரிஜினல் கொஷின், ப்ரீவியஸ் இயர் கொஷின் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருவர் தன்னுடைய 4 நண்பர்கள் ஏபிசி மற்றும் டி ஆகியவருக்கு தனது பேனாக்களை 1/3:1/4:1/5:1/6 ஆகிய விகிதங்களில் விநியோகிக்கிறார் எனில் அவர் வைத்திருக்க வேண்டிய பேனாக்களுடைய குறைந்தபட்ச எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. இங்கிலீஷில் a person distributes his pens among 4 friends A, B, C and D in the ratio 1/3:1/4:1/5:1/6. Then the minimum number of the pens that the person should have is what? ஸோ இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, பார்க்க தாங்க இந்த சம் ரொம்ப பெருசு, ரொம்ப ஈஸி தான். கொடுத்துருக்க ரேஷியோ ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. 1/3:1/4:1/5:1/6 சரிங்களா? இந்த விகிதத்தில் தான் அவர் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து விநியோகம் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு இந்த பின்னத்தை எல்லாத்தையும் முழு எண்ணாக மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு அப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். 3, 4, 5, 6க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்கே வந்து 1 3 3 போட்டுக்கலாம். 1 3 3 4 5 2 3 6ன்னு வச்சுக்கலாம். 2 இப்போ 1 அப்படியே இறங்கிருங்க. 2 2 4 5 திருப்பி இங்கே 1. அடுத்து 2 10 10 2 20 60. அப்போ எல்சிஎம் வந்து 60 சரிங்களா? அப்போ இந்த எல்சிஎம் 60ங்கும் போது இந்த விகிதத்தெலாம் எல்சிஎம்க்கு ஏற்ற மாதிரி, அதாவது பகுதி தொகுதி வந்து ஈஸியாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ எதால் பெருக்குனா இங்கே 60 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலேயும் கீழேயும் 20ஆல் பெருக்குனா நமக்கு வந்து 60 வரும். அப்போ இங்கே 20. அடுத்தது 1/4 மேலேயும் கீழேயும் 15ஆல் பெருக்கணும். அப்போ 15. இது 12 5 60. அப்போது இது 12. அடுத்தது இது 1/6 அப்போ 10. ஸோ 10. ஸோ இதுதான் முழு எண் சரிங்களா? அப்போ 20 15 12 10. ஜஸ்ட் இதை அப்படியே ஆட் பண்ணி பாருங்களேன், அதான் ஆன்சர். இப்போ 12 10 22 22 32 37 47 57 சரிங்களா? ஸோ 57 இல்லைனா 51 மடங்குகளாக தான் ஆன்சர் இருக்கும். ஸோ அவர் வைத்திருக்க வேண்டிய பேனாக்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கை வந்து 57. தேங்க்யூ ஸோ மச்.